ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இது 6th ஸ்டாண்டர்டில் 5th லெசன். அதுக்கு 5th லெசன் முடிஞ்ச உடனே ஐ கேன் டூன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 மார்க்குக்கான கேள்விகள் இதில் இருக்குது. இது பாருங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். பாருங்கள், த டேஷ் வாஸ் டார்க் அண்ட் கோல்டு. இங்கே என்ன போடணும்? என்ஐஜிஹெச்டி நைட்டுன்னு போடணும். கேஎன்ஐஜிஹெச்டி அப்படின்னா வீரன் என்று அர்த்தம். ஸோ டார்க்காகவும் குளிராகவும் இருட்டாகவும் குளிராகவும் இருப்பது என்ஐஜிஹெச்டி நைட். செகண்ட் பாயிண்ட், ஷீ டேஷ் ஹவு டு சால்வ் த பஸ்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், நியூ என்றால் தெரியும். நியூ NEW நியூ என்றால் புதியது என்று அர்த்தம். இப்போ நம்ம எதை போடணும்? KNEW நியூ. ஓகேங்களா? செம ஈஸியா. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் கொஷின் டேக். சரியான கொஷின் டேக் எதுவோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. இதுக்கு சரியான கொஷின் டேகு ஈஸ்ன்ட் இட். இது ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன். இங்கே என்ன வெர்பு இருக்குதோ அதை போடுங்க. இங்கே இன்ட்டு இல்லைன்னா இங்கே இன்ட்டு சேர்த்துக்குங்க. இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அதை கடைசியாக போட்டுக்குங்க. ஹீ டசன்ட் லைக் ஃப்ரூட்ஸ். இங்கே டசன்ட்டுன்னு இருக்குது, அப்போ நம்ம டஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே ஹீன்னு இருக்குது, அந்த ஹீயை இங்கே போட்டுட்டேன். இப்போ என்ன அர்த்தம்? டஸ் ஹீ, அதுதான் செகண்ட். அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள், திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஒரு லிங்க் இருக்குது. லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சுமார் 80க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் உங்களிடம் வந்துவிடும். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அதுவும் இல்லாமல் பேசிக் நாலேஜ் அபவுட் எவ்ரி சப்ஜெக்ட், எஸ்பெஷலி தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி clear in these videos. Question number 3. Write the words and syllabify. பாருங்க, டைசிலபிக் வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் பேபி. அப்போ என்ன பண்ணணும்? பேபி இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு கோடு போடுங்க. இது ஃபஸ்ட்டு சிலபிள், இது செகண்ட் சிலபிள். அடுத்தது ஃபாதர், இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற கோடு போட்டிங்கன்னா ஃபாதர், 2 சிலபிள். அடுத்தது ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். ஹாஸ்பிட்டல், ஹாஸ் பி டல். ஸோ 1 2 3. பியூட்டிஃபுல், பியூ டி ஃபுல், 1 2 3. ஸோ ஓகேவா? இதுதான் சிலபிஃபிகேஷன். ஆல்ரெடி நடத்தியாச்சு. இது டெஸ்ட்டுன்றதால திரும்பவும் சொல்லித்தரேன். அடுத்தது 4. ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இந்த பேராகிராஃபை நம்ம படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். A little rabbit named Bunny loved playing in the garden. One sunny day, Bunny found a red apple under a tree. ஒரு சின்ன ரேபிட்டு, அதாவது முயல், அது என்ன பண்ணுது? கார்டனில் விளையாடிட்டு இருக்கும். அது பேர் பன்னி. ஒன் சன்னி டே, ஒரு நாள் பொழுதில். பன்னி ஃபவுண்ட் அ ரெட் ஆப்பிள் அண்டர் எ ட்ரீ. ஒரு மரத்தின் அடியில் ரெட் ஆப்பிள் அந்த பன்னிக்கு கிடைச்சது. பன்னி பிக்ட் அப் த ஆப்பிள் அண்ட் டிசைடட் டு ஷேர் இட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மியா த ஸ்குரில். அந்த ஆப்பிள் அதை எடுத்துக்கிட்டு போய் அது என்ன ஒரு முடிவு பண்ணிச்சு? மியா என்கிற அந்த அணில் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிச்சு. They enjoyed the apple together and promised to always share their food with each other. 2 பேரும் சேர்ந்து அதை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்னா, நாம் நமக்கு கிடைக்கிற ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஷேரிங் மேட் தம் ஹாப்பி. அப்படி ஷேர் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹூ ஃபவுண்ட் த ஆப்பிள்? பன்னி, த ரேபிட் ஃபவுண்ட் த ஆப்பிள். யார் அந்த ஆப்பிளை கண்டுபிடிச்சாங்க? பன்னி என்கிற முயல் தான் கண்டுபிடித்தது. ஹூ டிட் பன்னி ஷேர் த ஆப்பிள் வித்?
பன்னி யாருடன் அந்த ஆப்பிளை ஷேர் செய்தது? பன்னி ஷேர்டு த ஆப்பிள் வித் மியா த ஸ்குரில். அது மியா என்கிற அணிலோடு ஷேர் செய்தது. தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணி வீடியோவை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.